Hi friends, இந்த சுடிதார் நெக் டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பாட்டம் கிளாத்தில் வச்சு நம்ம டாப்பில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து மேலே வந்து பிளெயினாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி பேட்ச் ஒர்க்கே வச்சிட்டு இருந்தால் அது மறுபடியும் நிறையா சுடிதார் தைக்கும்போது உங்களுக்கு அது திரும்ப திரும்ப வைக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு போட் நெக்கு, அதாவது நெக்கு வந்து மேலே வைடாக இருக்கும், ஆனால் மேலே க்ளோஸ்டாக இருக்கும். முன்னாடி மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ஓப்பன் இருக்குது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி லைனிங் கட் பண்ணோம் அப்படின்னா, போட் நெக்குக்கு எப்படி நம்ம 1/2 ஷோல்டர் வச்சு நெக்கு அகலமாக கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த சுடிதாருடைய டாப்புக்குமே வந்து நம்ம நெக்கு கட் பண்ணோம். ஏன்னா நார்மலாக இருக்கிறது பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் நெக்காக போயிடும், ஷோல்டர் ரொம்ப இழுத்துட்டு வரும் மேலே. அதனால் இந்த பேட்ச் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் போட் நெக் ஷேப்பில் தான் வந்து ஷோல்டர் வந்து கட் பண்ணணும். பேக்குமே வந்து நம்ம அதே அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதில் ஒரு 4 இன்ச் அகலத்துக்கு நான் ஷோல்டரோட அகலம் வந்து வைக்கிறேன். அதே மாதிரி முன்னாடி நெக்கு வந்து ஒரு 3.5 இன்ச்சும், கீழே அதனுடைய இறக்கம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நம்ம நெக்கோட உயரம் வைக்கிறோமோ அந்த அளவுக்குமே வந்து நம்ம இதை கட் பண்ணுறோம். பேக் வந்து நீங்கள் அப்படியே அடித்து திருப்பிக்கலாம், அதுக்கு கேன்வாஸ் வந்து வைக்க தேவையில்லை. உள்ள ஒரு பீஸ் மட்டும் கொடுத்து தைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹெம்மிங் பண்ணுற மாதிரி வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். பேக் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம், பேக்கில் கேன்வாஸ் தேவையில்லை. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம அந்த எந்த அளவுக்கு அந்த ரவுண்டு வைக்கிறோமோ அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த கீழே வர அந்த கர்வ் லைன் வரைக்குமே கீழே ஒரு ஓப்பன் வருதுங்களா, அந்த ஓப்பன் வரைக்குமே உங்களுக்கு வந்து கேன்வாஸ் தேவைப்படும். அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு செஸ்ட் வரைக்கும் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை அந்த ஓப்பனுக்கு கீழே ஒரு 1 இன்ச்சோட வேணும்னா நீங்கள் கேன்வாஸை வந்து ஸ்டாப் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எப்படி இருக்கோ அதே ஷேப்பில் தான் நான் வந்து அந்த கேன்வாஸை வந்து கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நம்ம வைக்கிற எல்லா பேட்ச் ஒர்க்குமே வந்து கேன்வாஸில் தான் நான் நெக்கு கட் பண்ணி சொல்லித்தரேன். ஏன்னா கேன்வாஸில் கட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த ஷார்ப்னஸ் வரதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கேன்வாஸில் வந்து நம்ம அதை மார்க் பண்ணி அந்த நெக்கை வந்து கேன்வாஸில் கட் பண்ணிக்கலாம். அந்த நெக்குடைய ஷேப்பு நம்ம அதில் லைனிங்கில் எப்படி ட்ராப் பண்ணமோ அந்த ஷேப்பு அப்படியே வந்து இதில் நம்ம ட்ராப் பண்ணி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் போட் நெக்குன்னா நமக்கு வந்து ஷோல்டர்கிட்ட வந்து கழுத்துக்கிட்ட அகலமாகவும் நெக்கு மேலேயும் வரும். அந்த மாதிரி ஷேப்பில் தான் போட் நெக்கு நம்ம ப்ளவுஸாக இருந்தாலும் சுடிதாராக இருந்தாலும் அது மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெக்கு வந்து ஷேப் வரைஞ்சிக்கோங்க. கீழே வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வேணுமோ அதை வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஆம் ஹோல் வந்து நம்ம கவர் பண்ண தேவையில்லை, அது நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது போயிடும். அதே மாதிரி ஷோல்டர் அதில் எப்படி ஸ்லோப் இருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் இதுலேயுமே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கோட ஷேப் வந்து கரெக்டாக அதை ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நெக்கோட ஷேப் வந்து நம்ம அந்த ஆம் ஹோலில் பாதி அளவுக்கு, அதாவது ஆம் ஹோல் டெப்த்து வர அளவுக்கு நம்ம அதை கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் அடித்து நம்ம திருப்பி இதில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் எவ்வளோ நம்ம அந்த போட் நெக்குக்கு வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு பேக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து உள்ளே வர அந்த ஐ மாதிரி வர அந்த இதில் வந்து நம்ம நாட் வச்சுக்கலாம். அதனால் அது அந்த இடம் வந்து நீங்கள் இப்போ எதுவுமே இல்லை, நாட் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து நம்ம எப்பவும் போல் அட்டாச் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு காலர் நெக் வைக்கிற அந்த ஷேப்பில் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் இது வரும். இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம லைனிங்கில் வந்து அயன் பண்ணிவிட்டு அடித்து உள்பக்கமாக திருப்பிக்கலாம். அந்த இது வந்து அதே ஷேப்பில் ரவுண்ட் பண்ணி நீங்கள் தையல் போட்டு கட் பண்ணி திருப்பிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த பார்டர் லைன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி அதில் வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் உள்ளே ஒரு பீஸ் கொடுத்து நம்ம அந்த பீஸரை வந்து எப்படி, அதாவது ஈஸியாக இது வந்து நம்ம தைக்கலாம். ஏன்னா அந்த பிட்டாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிங்கன்னா அந்த லைன்ஸ் எல்லாம் அன்ஈவனாக போயிடும். அதனால் ஒரே லென்த்தாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சென்டர் வர போர்ஷனை வந்து நம்ம கவர் பண்ணி தையல் போட்டுக்கலாம்.
இப்போ உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு இதுவே இந்த டிசைனை வந்து வேறு ஆல்டர்னேட்டிவ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா ஒரு டிசைன் பார்த்தா அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கிறது இல்லை, நம்ம வந்து அதை க்ரியேட்டிவ் பண்ணி வேறு மாதிரி கூட தையல், அதாவது அதை மாற்றி வைக்கலாம். அப்படி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டோட்டலாக இப்போ நான் வச்சுருக்க இந்த கிளாத்து ஃபுல்லாக, அதாவது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு கேன்வாஸ் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு பாட்டம் கிளாத்தில் அதை அப்படியே நீங்கள் அயன் பண்ணி அடித்து மேல் பக்கமாக திருப்பிக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு வரைக்கும் அந்த இது வந்துடும். நீங்கள் உள்ளே வைக்கிற லைன்ஸ் வந்து டாப் கிளாத்தில் வைக்கலாம். அப்போ அந்த டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது எப்படி வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு ஒரு மாடலை பார்த்துட்டு அந்த மாடலை வந்து உங்கள் ஸ்டைலில் வந்து நீங்கள் அதை மாற்றிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு மாடல் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அது அந்த டாப்புக்கும் அந்த பாட்டத்துக்கும் அது செட் ஆகுமா, அது வைக்கிற அளவுக்கு கிளாத் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிளெயின் டாப்பாக இருந்துச்சுன்னா, நீங்கள் பாட்டம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் அடித்து ஃப்ரண்டில் திருப்பி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த லைன்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு டோட்டலி அந்த டாப்புக்கும் பாட்டத்துக்கும் உங்களுக்கு கலர் வேரியேஷன் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறனால இதில் நான் லைன்ஸ் மட்டும் வைக்கிறேன். அதனால் இதை வந்து நம்ம அடித்து உள்பக்கம் திருப்பிக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு மேல் பக்கம் வேணும் அப்படின்னா இந்த கிளாத்துக்கு பதிலாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெப்த்து ரவுண்டு கரெக்டாக அந்த ஆம்ஹோல் நாச்சு வரைக்கும் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி பாட்டம் கிளாத்தை அதில் அயன் பண்ணி பேக் சைட்லேருந்து, அதாவது லைனிங் பக்கம் இருந்து அடித்து மேல் பக்கமாக திருப்பி அதுக்கப்புறம் நீங்கள் லைன்ஸ் வைங்க. கரெக்டாக அந்த கார்னர் எல்லாம் நீங்கள் திருப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் நீடில் அளவுக்கு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீட்டாக அயனிங் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து அது நல்லா நீட்டாக ப்ரெஸ்ஸாக இருக்கணும். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம வைக்கிற ஒர்க் வந்து அது வச்சதுக்கப்புறம் இந்த மேலே இருக்க கிளாத் வந்து லூஸ் வராமல் இருக்கணும். அதனால் ஒன்றா நீங்கள் நீடில் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீட்டாக வச்சு அயனிங் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கேன்வாஸ் வந்து நம்ம ஆம்ஹோல் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு லைன் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபர்தராக அடுத்த லைன்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத அந்த கேப் அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் ஒவ்வொன்றும் ட்ராப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா மேலே இருக்க அந்த இதை ஒட்டியே அடுத்தது வந்து ஈவனாக நம்ம வச்சோம்னா அந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கிராஸ் பீஸ் தான் இது. நான் ஒன் சைடு வந்து நல்லா அதில் எதுவுமே நீங்கள் ஸ்டிச் பண்ண தேவையில்லை. அப்படியே மடித்து வச்சு தையல் போடுங்க. ஆப்போசிட் சைடு அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து நீங்கள் மடிச்சுக்கலாம். ஒன் சைடு மட்டும் மடித்து ஃபஸ்ட்டு தையல் போடுங்க. இந்த கேப்பை வந்து நீங்கள் வேர் பண்ணும்போது எப்படி இருக்கோ அதே டிஸ்டன்ஸில் அப்படியே வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. மேல் பக்கம் ஒரு தையல், அதே மாதிரி கீழ்ப்பக்கம் மடித்து ஒரு தையல். உங்களுக்கு வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஸ் பீஸ் அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி பெண்ட் பண்ணி தைச்சாலுமே உங்களுக்கு அதில் வந்து தையல் நல்லாவே வரும். அதனால் ஃபஸ்ட்டு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இது வந்து அடித்து திருப்பி அயன் பண்ணி வைக்கிறத விட இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இந்த ஒர்க் முடியும். அதனால் நீங்கள் 2 பக்கம் ஃபோல்டு பண்ணி அப்படியே வச்சு தையல் போட்டுக்கலாம். தையல் மட்டும் நமக்கு நல்லா அந்த கார்னர்லேயே போட தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடு அப்படியே மடித்து வச்சு தையல் போடுங்க. இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரே அளவு, அதாவது இப்போ பார்டர் எவ்வளோ இருக்கோ அதே அளவு கேப்பு விட்டுருங்க. மறுபடியும் அதே மாதிரி லைன் ஃபார்ம் பண்ணுங்கள். மறுபடியும் அந்த கேப்பு அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் அந்த ரவுண்டை வந்து அட்டாச் பண்ணிட்டீங்கன்னாவே அந்த டிசைன் வந்து நீட்டாக வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த லைன் எல்லாம் அந்த கேப்பில் வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். அது வந்து நீங்கள் அந்த கேப் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்துக்கு அப்படியே வச்சு நீங்கள் அந்த தையலை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்.
கேப் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கேப் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த லைன் வந்து நீங்கள் எவ்வளோ அடுக்கடுக்க எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிட்டே போகலாம். ஹிப் ரவுண்டு வரைக்கும் மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹிப்பு அந்த சைடு ஷேப் வெயிஸ்ட் ரவுண்டு வரைக்குமே வந்து அந்த வளைவை வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அதே லைன்ஸை வந்து அப்படியே ஃபார்ம் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஓப்பன் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஓப்பனில் மட்டும் நம்ம உள்ள தையல் போட்டு அதை பேக் சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த உள்ளே இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஹோல் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துடும். கரெக்டாக அந்த சைடெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிக்கோங்க. திருப்பி வச்சுட்டு கரெக்டாக அந்த ஹோலுடைய அளவுக்கு நீங்கள் கார்னரில் தையல் போட்டு உங்களுக்கு அது ஃபுல்லாக இந்த பக்கம் திருப்பிக்கலாம். மேலே பைப்பிங் மாதிரி வேண்டாம் அப்படின்னா இந்த பக்கம் இழுத்து ஹெம் பண்ணிக்கோங்க. மேல் பக்கம் தையலே வராது, பார்க்க நீட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு பைப்பிங் பொசிஷனுக்கு நீங்கள் அதை மடித்து பைப்பிங் தெரிகிற மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மேலே முன்பக்கம் வந்து நீங்கள் நாட் ரெடி பண்ணி நாட்டு வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக ஒரு ஃபங்க்ஷன் வேருக்கு போடுற மாதிரி இருந்தால் மட்டும் அந்த நாட்டுக்கு பீட்ஸ் எல்லாம் வைங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு அடிக்கடி வாஷ் பண்ணால் அது சீக்கிரம் ஃபேடாக ஆயிரும், டேமேஜ் ஆயிரும். நீங்கள் கிளாத்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு நல்லா லுக்காக இருக்கும். அதனால் காட்டனுக்கெல்லாம் வந்து நீங்கள் பீட்ஸு மேக்ஸிமம் வைக்க தேவையில்லை. பீட்ஸுக்கு பதிலாக நீங்கள் இதிலையே டாப் கிளாத்து பாட்டம் கிளாத்து ரெண்டையுமே வந்து கவர் பண்ணி அந்த போ வைக்கிறது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணும்போதும் ப்ராப்ளம் வராது, அது டேமேஜும் ஆகாது. ஆனால் பீட்ஸ் எல்லாம் வச்சிங்கன்னா நினச்ச இடத்துல மாட்டும், இழுக்கும், அந்த மாதிரி வரும். அது வந்து தவிர்க்க முடியாத நல்ல கிராண்டான ஒரு ஃபேன்சி வேர் அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். மற்றது இந்த மாதிரி காட்டனுக்கெல்லாம் பீட்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து இந்த பாட்டம் கிளாத்தையும் டாப் கிளாத்தையும் வச்சு அதில் என்ன அதுக்கு ரெடி பண்ணி வச்சா நல்லா இருக்குமோ அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதே பொசிஷனில் கூட நீங்கள் அதை கட் பண்ணி ஒரு ஐ மாதிரி கட் பண்ணி அதை திருப்பி கூட நீங்கள் அந்த ஹேங்கிங்ஸு வைக்கலாம். ஏன்னா அந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு சுடிதாருக்கும் நீங்கள் வாஷ் பண்ண அது ஒன்றுமே ஆகாது, நல்லா நீட்டாகவும் இருக்கும். ஹேங்கிங்ஸு வந்து பீட்ஸ் வச்சிங்கன்னா அது கம்பல்சரி உங்களுக்கு எப்படினாலும் முடியல இழுக்க டேமேஜ் ஆகும். அதனால் அது மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து மேலே இருக்க துணி அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு பைப்பிங் வேணும் அப்படின்னா பைப்பிங் அளவுக்கு நீங்கள் கேப் விட்டு வைங்க. இல்லை பைப்பிங் வேண்டாம் அப்படின்னா பைப்பிங் இல்லாமையே நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த ஃபுல்லாக கிளாத் வந்து மேல் பக்கம் தெரியாத அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நூல் வந்து மேட்சிங் நூல் போட்டுக்கோங்க. ஏன்னா மேல் பக்கம் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது தையல் போடுற ஃபினிஷிங் பொறுத்து தான் நமக்கு அதில் ஃபினிஷிங் கிடைக்கும். ஏன்னா தையல் வந்து நம்ம கரெக்டாக வச்சு அதில் போட்டுட்டோம்னா நீட்டாக இருக்கும். இப்போ நீட்டாக இதை வந்து நம்ம ஹீட் வச்சு நல்லா ஒரு பேப்பர் வச்சு மேலே வச்சு நீட்டாக அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா வச்சுருக்க அந்த பார்டரில் இருக்க அந்த க்ரஷ் எல்லாமே போயிடும். நல்லா நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ளவுஸுக்கு மற்ற எதுக்குமே வந்து உங்களுக்கு அந்த பேட்ச் ஒர்க் வந்து இந்த பார்டர் வைக்கிறது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சிங்கனாலும் உங்களுக்கு வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடித்து திருப்பி இது பண்ணுற ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு கம்மி. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம டாப் பாட்டம் 2 கிளாத்தையுமே வச்சு அதில் வச்சுருக்கோம். இப்போ இது போடும்போது உங்களுக்கு பாட்டம் வந்து சேம் கலர், ஷால் வந்து சேம் கலர், மேலே வந்து இந்த லைன்ஸ் வரும்போது உங்களுக்கு பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். தேங்க்யூ வீவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.